மாமியாரும் மனைவியும் சேர்ந்து பண்ண டார்ச்சரால தான் அவர் வெளில வந்தார் குடும்ப வாழ்க்கையில். இன்னும் அவருக்கு ஆதரவாக சிலர் பேசுகிறாங்க இல்லையா? இல்லை, அவரே பணம் கொடுத்து பேச வைக்கிறார். என்கிட்ட அந்த டீலிங் ஜெயம் ரவிக்கு ஆதரவாக அந்த குடும்பத்துக்கு எதிராக பேச சொல்லி என்கிட்டயே ஒரு பிஆர்ஓ வந்தார். எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன், நீங்களும் பேசுங்க. படம் பார்க்காம ரிவ்யூ 6 மணிக்கு எப்படி பார்க்க முடியும்? நான் ஒரு பிரபலமான யூடியூபர் ஒருத்தர், அவர் எங்கேயுமே போகல, சென்னையில் உட்காந்துருக்கார். அவர் வாங்கினது 25,000 ரூபா. அவரை வெர்ஷன் போட்டார். படம் அருமையாக இருக்குது, உபேந்திரா நடிப்பு, அமெரிக்கா நடிப்பு. அப்போ இப்படிலாம் இருக்குது. இதெல்லாம் பொதுமக்களை திட்டமிட்டு ஏமாற்றுகிற போது. இதே பார்த்துட்டு திட்டம் தானே செய்வாங்க. அது ஒரு குடும்ப தலைவி, 2 குழந்தைகளுடைய தாய்க்கு இருக்கிற அந்த ஆற்றாமை அதுக்கும் இருக்குது. அதுதான் இயற்கை. ஒரு பிடிக்கலன்னா டிவோர்ஸ் கொடுத்துடலாம் இல்லையா? இவங்க விடாப்படியாக இருக்காங்க. இல்லை, அதாவது அந்த பொண்ணை என்ன நினைக்குதுன்னா, நீங்கள் மாதவி கண்ணகி கதை. இப்போ நீங்கள் பேசும்போது ஜெயம் ரவி கணேசா பற்றி சொன்னீங்க. நேற்று பேங்க்லேருந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அவங்க 10 மாதம் அவங்க வாங்கின பங்களா வீட்டுக்கு வந்து வட்டி கட்டல அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரவிமோகன் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு பிரம்மாண்டமாக ஸ்டுடியோ ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காரு. 2 படங்களை வந்து தயாரிக்க போகிறதா சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் வந்து 10 மாதமாக வந்து வட்டியே கட்டல பேங்க்கில் வீட்டு லோனு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பொருளாதார ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. இது எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, சினிமாக்கார எப்பவுமே ஓவர் பில்டப் கொடுப்பான். சினிமாக்காரனை பொறுத்த வரைக்கும் என்ன வருமானம், என்ன செலவு, என்ன இதெல்லாம் பார்க்கவே மாட்டான். அவர்களுக்கு ஒரு பிரம்மாண்டமாக கட்டமைத்து கொண்டே இருப்பார்கள். அதுதான் ஒரு கற்பனை இண்டஸ்ட்ரி, அது ஒரு கற்பனை தொழிற்சாலை தான் இது. அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆளை நீங்கள் ஒன்றுமேலே வெளியே போகும்போது 10 பவுன்சர் வேணும், ஒரு BMW கார் வேணும். 10 பவுன்சர், ஒரு BMW கார் என்பது நீங்கள் அடிப்படை. ஒரு பவுன்சருக்கு 1 லட்ச ரூபா கொடுக்கணும், 10 பவுன்சருக்கு 10 லட்ச ரூபா வேணும், BMWக்கு 1 கோடி ரூபா வேணும். இந்த காசு இருந்தால் கடன் அடைக்கலாம், வீட்டுக்கு டியூ கட்டியிருக்கலாம். அதை பற்றி யோசிக்கவே மாட்டான். அப்புறம் நீங்கள் 15 நாளைக்கு ஒரு பார்ட்டி வேணும், பல லட்ச ரூபா செலவு பண்ணி ஈசிஆரில் ஒரு ஸ்டேட்டஸு. இன்றைக்கி ஜெயம் ரவியுடைய பார்ட்டி, ஷாம்பெயின்லேருந்து ஸ்காட்ச் வரைக்கும் அங்கே பல லட்சக்கணக்கான ரூபாய் பெறுமதியுள்ள மது விருந்து நடக்கும். இதெல்லாமே அவர்களுடைய அந்த ஸ்டேட்டஸ். அடிப்படை விஷய கடனை கட்டுறா, குழந்தை ஃபீஸ் கட்டு, பொண்டாட்டிக்கு நல்லா வச்சுது, இதை பற்றி நம்ம யோசிக்கவே மாட்டான். நீங்கள் கெனிசா பிரான்சிஸு அல்லாத வேறொரு இன்னொரு தொடர்பு இருக்கும். நீங்கள் பாருங்கள், இன்னொரு 5-10 வருஷம் பாருங்கள், கெனிசா பிரான்சிஸை தாண்டி இன்னொரு கெனிசா கூட லிவிங் டுகெதரில் ஓடிட்டுருப்பார். இதெல்லாம் சினிமாக்காரனுடைய அன்றாட வாழ்க்கை. இதில் கருகி போவது யார்? பெண்கள் தான். நீங்கள் ஆர்த்தியே வந்து காதலிச்சு தான் ரவியை கல்யாணம் பண்ணுது. இந்த காதல் 2 குழந்தைகளை, மணியான குழந்தைங்க, 2 குழந்தைங்க இருக்குது. ஆனாலும் இந்த காதல் உண்மையான காதல் இல்லை. அவர் எங்கே போய் கோவாவில் போய் கெனிசா பிரான்சிஸை காதல் பண்ணுறார். சுசித்ரா கதை அதே தான் சார். ஜெயம் ரவி பொதுவாக ரொம்ப அமைதியானவர். மாமியாரும் மனைவியும் சேர்ந்து பண்ண டார்ச்சரால தான் அவர் வெளில வந்துட்டார் குடும்ப வாழ்க்கையிலேருந்து. இன்னும் அவருக்கு ஆதரவாக சிலர் பேசுகிறாங்க இல்லையா? இல்லை, அவரே பணம் கொடுத்து பேச வைக்கிறார். என்கிட்டயே அந்த டீலிங் வந்து ஜெயம் ரவிக்கு ஆதரவாக அந்த குடும்பத்துக்கு எதிராக பேச சொல்லி என்கிட்டயே ஒரு பிஆர்ஓ வந்தார். எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன், நீங்களும் பேசுங்க. நீங்கள் ஒரு குடும்பத்தில் எவ்வளவு சிக்கல் இருக்குன்னு நமக்கும் குடும்பம் இருக்குது. நீங்கள் இப்படி பல வேலைகளை செய்வதற்கு நீங்கள் கோடம்பாக்கத்தில் பல தரகர்கள் இருக்கான். அந்த தரகர்கள் மூலம் பல நீங்கள் கூலி படம் ரிலீஸ் ஆகுது, 10 மணிக்கு ரிலீஸ் ஆகுது. தமிழ்நாட்டில் 10 மணிக்கு ரிலீஸ் ஆகுது, 9 மணிக்கு. அப்போ படம் பார்த்து எத்தனை மணிக்கு வருவாங்க? 12-1 மணி ஆகும். ஆமாம், 6-7 மணிக்கு அந்த படத்தை பார்த்துட்டு பப்ளிக் ஒப்பீனியன், திரைப்பட விமர்சனம் எல்லாம் வந்துருச்சு. 6 லட்சம் பேர் அதை பார்த்துருக்கேன். படம் முடிஞ்சு வெளியில் எப்போ வருவாங்க? 12-1 மணி 1 மணிக்கு. இது ஸ்ரீலங்கா போயிடுறாங்க, கர்நாடகா போயிடுறாங்க, அங்கெல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிருது இல்லையா? எனக்கு தெரிஞ்ச டுபாக்கூர் ரிப்போர்ட்டர்கள் பூரா 5000 ரூபா கவரு தான். இவர் ஆந்திராவுக்கும் போல, கர்நாடகாவுக்கும் போல. அப்போ போலியை கட்டமைத்து படம் பார்க்காம ரிவ்யூ 6 மணிக்கு எப்படி பார்க்க முடியும்? நான் ஒரு பிரபலமான
யூடியூபர் ஒருத்தர், அவர் எங்கேயுமே போகல, சென்னையில் உட்காந்துருக்காரு. அவர் வாங்கின தொகை 25,000 ரூபா. அவரை வெர்ஷன் போட்டார். படம் அருமையாக இருக்குது, உபேந்திரா நடிப்பு, அமெரிக்கான் நடிப்பு. அப்போ இப்படியெல்லாம் இருக்கு. இதெல்லாம் பொதுமக்களை திட்டமிட்டு ஏமாற்றுகிற போக்கு. இதே பார்த்துட்டு திட்டம் தானே செய்வாங்க. படம் பார்க்காமல இருந்தாலும் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, அவங்களுக்கு தெரியல சார். அவ்வளவு அறிவு இருந்தால் அந்த நாடு எங்கேயோ போயிருக்கு சார். இங்கே அப்படிலாம் இல்லை. 6 லட்சம் பேர் ஏமாற்றப்பட்டு இருக்கிறார்கள் கூலி படத்தில். நீ 12 மணிக்கு போட்டால் அது ரைட் ரிவ்யூ, படம் பார்த்துட்டு 6 மணி 7 மணி 8 மணிக்கு எப்படி போட முடியும்? சென்னையில் உட்காந்துட்டு போடுறாங்க. சென்னையில் உட்காந்துட்டு. அப்போ இது வாங்குற 5,000 ரூபா கவர், சின்ன கவர், பெரிய கவர் 25,000. இதுக்கு உண்மைக்கு மாறாக பல தகவல்களை சொல்லுகிற பல போலி நிருபர்கள்லாம் இருக்கான். இந்த துறைக்கு செய்கிற துரோகம் அது. என்ன நினைப்பா? எல்லாரும் பிராடு தான் நினைப்பா. இப்படி தான் இப்போ திரைப்படத்துறையை சேர்ந்த பல செய்தியாளர்கள் பேரில் இருக்கிற பல மர்ம நபர்களுடைய வழக்கமான செயல்பாடு தான் இது. ஜெயம் ரவி ஆர்த்தியை விட்டு பிரிஞ்சு வரும்போது என்னோட கார் இல்லை, நான் நடந்தான் வந்தேன், பாஸ்போர்ட் எல்லாம் பிடிங்கி வச்சிட்டாங்க, பேங்க் அக்கௌண்ட்ல பணமே இல்லை அப்படின்னு சொன்னாரு. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் ஆக போகுது. ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிற அளவுக்கு 2 படத்தை தயாரிக்கிற அளவுக்கு எப்படி பணம் வந்துச்சு அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கேள்வியாக இருக்குது இல்லையா? இல்லைங்க, சினிமா நடிகனை பொறுத்த வரைக்கும் சினிமா நடிகனுக்கு எப்பவுமே ஒரு மார்க்கெட் இருக்கும். ப்ரொடியூசர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவான், தொழிலதிபர்கள்ட்ட கடன் வாங்க முடியும், வங்கியில் கடன் வாங்க முடியும், பல சோர்ஸ் இருக்குது. ஒரு படம் எனக்கு ஹிட் ஆச்சுன்னா 10 கோடிக்கு விற்பேன், நான் 4 ஆல்பம் போடுவேன், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் பணம் கொட்டுகிற மிஷின் தான் திரைப்பட நடிகர்கள். அதனால் கடன் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குது. கடன் சொந்த பணம் வச்சு யாரும் தயாரிக்கிறது இல்லை. நீங்கள் எப்பவுமே தெருவில் அலையிறவன் யார்? தயாரிப்பாளர் தான். எந்த நடிகனும் தெருவில் அலைய மாட்டான். அப்போ அதே போல தான் ஜெயம் ரவியை பொறுத்த வரைக்கும் பணம் கொடுப்பதற்கு பல பேர். ரஜினி கூட ஓப்பனாக சொல்லிட்டாரு, பல நூறு கொடுப்பா இருந்தாலும் நான் தயாரிப்பு மட்டும் வரவே மாட்டேன், கையெடுத்து கும்புறேன்னு சொல்லி. இல்லை, அவர் இல்லை, பொண்டாட்டி வராது, அவர் மனைவி தான். ரஜினி ஒன்றுமே இல்லை, அவர் டம்மி பீஸு. இதெல்லாம் முடிவு பண்ணுறது யாரு? லதா தான். லதாவுக்கு தெரியும் தனுஷு கதை என்னன்னு. மகளை காப்பாற்றி கொண்டது, மகளுடைய எதிர்காலத்தை பேரனை அந்த அம்மா காப்பாற்றிக்கிச்சு. ஏன்? எல்லாத்தையும் தெருவில் விட்டுட்டு கணக்காரன் பூரா நேரம் இங்கே வந்து நிற்பான். ரஜினியுடைய சொத்தை 2ஆ பிரி. யார்? கணக்காரன் அவ்வளோ பேர் கும்பலை சேர்த்து வந்துடுவான், கோர்ட் ஆர்டரோடு வந்துடுவான். அதனால தான் அந்த அம்மா சொத்தை காப்பாற்றினா போதும், மகளுடைய வாழ்க்கை வேண்டான்னு தனுஷுக்கு டைவர்ஸ் கொடுத்து. தனுஷ் அவ்வளோ கடன் வாங்கியிருக்காரு. ஆமாம்மா. தனுஷ் இல்லை, நானும் சொத்து வச்சிருக்கேன்னு தான் ஊரா ஆட்டை போட்டு அந்த வீடு கட்டினது. 100 கோடி ரூபாய்க்கு மேலே கட்டி. ஆமாம், ரஜினி வீட்டு பக்கத்துலேயே. ஆமாம் ஆமாம். இப்போ நிறையா இது எப்போ கட்டியிருக்கணும்? டைவர்ஸ் முந்தி கட்டியிருக்கணும், கல்யாணம் ஆனதுக்கு முன்னாடி கட்டியிருக்கணும். இவர் படத்தில் போடா சார் வளர்ந்து பெரிய ஸ்டாராக இருக்காரு. அதாவது இவர் ஸ்டார் ஆகிறதுக்குள்ள விக்னேஷ் சிவன் ஸ்டார் ஆகிட்டார். விக்னேஷ் சிவன் அந்த போடா போடி படத்துக்கு 5 கோடி பட்ஜெட்டு, 15 கோடி ஆச்சு. இவர் மீதி அந்த 10 கோடிக்கு நயன்தாராவுக்கு லவ் பண்ணிகிட்டே இருக்கார். அவர் செட்டில் ஆகிட்டார், இவர் தெருவுக்கு போயிட்டார். இப்படித்தான் திரைப்படத்துறையை பொறுத்த வரைக்கும். நீங்கள் இந்த பில்லியர்ஸ் பால் மாதிரி பச்சை அடிச்சீங்கன்னா சேப்பு பாக்கெட் விடும். ஒருத்தன் வளரும்போது இன்னொருத்தன் வளர்ந்து நிற்பான். இதுதான் சினிமா துறையை பொறுத்த வரைக்கும். ஆக சினிமா துறையில் உள்ள பெண்கள் மிகுந்த ஸ்ரீவித்யாவை பாருங்கள், சோபாவை பாருங்கள், சுஜாதாவை பாருங்கள், சாவித்திரியை பாருங்கள், பானுப்பிரியா, சிலுக்கு, பட்டியல் எடுத்தீங்கன்னா எல்லாம் இந்த திருமண ஆனவர்கள் தான் இந்த பெண்களை ஏமாற்றியிருக்கு. அதே பட்டியலில் இப்போ பாடகி சுசித்ராவும் மாட்டிக்கொண்டார். அதுக்காக வருத்தப்படுவதை தவிர நம்ம வேறு எதுவும் அனுதாபா தான் பட முடியுமே தவிர வேறு என்ன செய்வோம். ஜெயம் ரவி வழக்கு இன்னும் கோர்ட்டில் நடந்துகிட்டு இருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா கெனிசாவும் அவரும் தான் எல்லாருமே சேர்ந்து போயிட்டு வராங்க. நேற்று திருப்பதி கோவில் கூட போயிருந்தாங்க. அதுக்கு ஆர்த்தி பார்த்தீங்கன்னா யாருனாலும் நீங்கள் ஏமாற்றலாம், உங்களே ஏமாற்றலாம், கடவுளை மட்டும் ஏமாற்றவே முடியாதுன்னு சொல்லிட்டு மறைமுகமாக ஜெயம் ரவி தாக்கி போட்டுட்டு இருக்காங்க. ஆமா, அப்புறம் அந்த அம்மாவுக்கு வேதனை இருக்குமில்ல, 2 குழந்தைங்க இருக்குது, அதை பார்க்கறப்போல அப்புறம் வேதனை இருக்கும். அப்போ அந்த அம்மா போகாத கோயிலே இல்லை. சவுத் இந்தியாவில் எல்லா கோயிலையும் போய் அந்த அம்மா முறையிட்டு இருக்கு. ஆண்டவருக்கு காதுகளோ கண்ணுகளோ என்ன வரைக்கும் திறக்கல, என்ன செய்யுது? அது ஒரு குடும்ப தலைவி, 2 குழந்தைகளுடைய தாய்க்கு இருக்கிற அந்த ஆற்றாமை,
அதுக்கும் இருக்கு. அதுதான் இயற்கை. அவர் பிடிக்கலன்னா டிவோர்ஸ் கொடுத்துடலாம் இல்லையா? இவங்க விடாப்பிடியா இருக்காங்க. இல்லை இனிமே அதாவது சேர்ந்து வாழ்ந்தாலும் இல்லை பழைய இல்லை மாதிரி இல்லை சந்தோஷமா அந்த வாழ அந்த பொண்ணு என்ன நினைக்குதுன்னா, ஆ. நீங்கள் மாதவி கண்ணகி கதை தான். ம். கண்ணகியுடைய கணவன் கோவலன் மாதவியிடமும் திரும்பி வருவான் என்று கண்ணகி காத்திருந்தாள். அதான் வரலாறு. ம். அதான் சிலப்பதிகாரம் இல்லையா? மாதவி வீட்லயே இருக்க மாட்டான், திரும்பி ஒரு நாளாவது வருவான். இதுதான் கதை. அதனால மாதவி கெனிசா பிரான்சிஸ், கண்ணகி ஆர்ச்சி, இப்படி தான் எடுத்து ஜெயம் ரவிதா கோவலன். ரொம்ப நன்றி சார். சினிமா தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. நேரத்தை ஒதுக்கி மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.